ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம QR கோடு எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிபி இன்ஸ்டால் QR கோடு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த ஹேஷ்டேக் போட்டிருக்கேன், சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இம்போர்ட் QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ரன் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இதுவும் ரன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. அண்ட் தென் அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து எந்த லிங்க்கு வந்து நீங்கள் QR கோடாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்க்கை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இது எப்படி கொடுக்கும், ஸ்டிங்க்குள்ளே தான் பாஸ் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலோடைய லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு QR கோடாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் கித்தப் கொடுத்துக்கலாம், வேறு ஏதாவது லிங்க் இருந்தாலும் இங்கே நீங்கள் கொடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இது என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன், இமேஜ்னு சொல்லிட்டு. அது பண்ணிவிட்டு எனக்கு என்ன வேணும்னா QR கோட் வேணும். நீங்கள் எதுலேருந்து உங்களுக்கு QR கோட் வேணும்? லிங்க் தான். நம்ம வந்து என்ன நேம் அங்கே வந்து அசைன் பண்ணியிருக்கோமோ அதை வச்சுக்கலாம், ஓகேங்களா? அந்த இங்கே ஏன் நான் லிங்க்குன்னு கொடுத்துருக்கேன்னா, இங்கே உங்களுக்கு பாருங்க நான் அசைன் பண்ணியிருக்கேன், அப்படி லிங்க்குன்னு சொல்லி அசைன் பண்ணதுனால நான் இங்கே லிங்க்குன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் டேட்டா அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டோர் பண்ண நேமை இந்த இடத்துல கால் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நமக்கு இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு, சரிங்களா? அடுத்தது இமேஜ் இது எப்படி சேவ் பண்ணணும், எனக்கு பிஎன்ஜி ஃபைலாக வேணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? வந்து எனக்கு லிங்க்டின் தான் நான் கேட்டிருக்கேன். என்னோட லிங்க்டின் பேஜ்னு போடுறேன். ஏன்னா நிறைய நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு லிங்க்டின் பேஜ் டாட் பிஎன்ஜி மெத்தட்ல எனக்கு வேணும். இது ஸ்டிங்குள்ள கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிடும். ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, லிங்க்டின் பேஜ்னு சொல்லி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணேன். இங்கே பாருங்க எனக்கு ஓப்பன் ஆகுது, பாருங்க ஒரு நிமிஷம். இது வந்து நோட் பேட்ல ஓப்பன் ஆகுது. இது நீங்கள் மைண்டில் எடுத்துக்க வேணாம். QR கோட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்படி தான் ஈஸியாக நம்ம QR கோடு கிரியேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.